பேசு தமிழா பேசினர்களுக்கு வணக்கம். மீண்டும் இந்த எலெக்ஷன் சீரீஸ்ல உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. எலெக்ஷனுக்கு முன்னாடி ஹரியானா, ஜம்மு காஷ்மீர் எலெக்ஷனுக்கு முன்னாடி நிறைய உங்களுக்காக வீடியோஸ் கொடுத்துருக்கோம். இன்னைக்கு காலையில நாங்கள் எந்திரிச்சு பார்க்கும்போதே இந்த எக்ஸிட் போலாம் சொன்னாங்க இல்லையா, காங்கிரஸ் வந்து ஹரியானாவில் ஜெயிக்க போறாங்க அப்படின்ட்டு பார்த்தோன்னே பிஜேபி ஏதோ 8 10 இருந்தாங்க, காங்கிரஸ் வந்து 50 தாண்டி போயிட்டு இருந்தாங்க. ஆமா, போஸ்டல் ஓட்ஸ் எல்லாமே வந்து காங்கிரஸுக்கு தான் அதிகமான லீட் கொடுத்துட்டு இருந்தது. காலையில எந்திரிச்சு பார்க்கும்போது காங்கிரஸ் 70, பிஜேபி 18 அந்த மாதிரி நிலை தான் நீடிச்சுட்டு இருந்தது. ஆனா வர 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 பாத்தீங்கன்னா இப்ப பாஜக முன்னாடி போயிட்டு இருக்காங்க. வீட்டுல இருந்து ஆபீஸ் வந்தவங்க வீட்டுல இருக்கும்போது காங்கிரஸ் முன்னிலை, அதுவும் அதிர்பதியான முன்னிலை. இப்போது பாஜக அவர்களுக்கு பெரும்பான்மைக்கு தேவையான தொகுதிகளை விட 1-2 சீட்ஸ் அதிகமாகவே லீடிங்ல இருக்காங்க என்பது எல்லாருக்குமே ஷாக்கிங்கா இருக்கு. எப்படி 2024 பாராளுமன்ற தேர்தலில் எக்ஸிட் போல்ஸ் ஒரு மாதிரியும் ரிசல்ட் ஒரு மாதிரி வந்ததோ அதே மாதிரி தான் இப்ப ஹரியானாவில் நடந்திருக்குன்னு தான் சொல்ல முடியும். எக்ஸிட் போல்ஸ் எல்லாமே காங்கிரஸ் வந்து 65-70 இடங்கள்ல ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்றாங்க. குறிப்பா ராஜீவ் சர்தேசாய் இருக்கார் இல்லையா, அவரு 60 இடங்களுக்கு மேல காங்கிரஸ் கண்டிப்பா வாங்கிரும் அப்படின்னாரு. பட் இப்ப வரக்கூடிய ரிசல்ட் எல்லாம் வச்சு பார்க்கும்போது பிஜேபி தான் லீடிங்ல இருக்காங்க. இப்ப மணி வந்து 11:26 கரெக்டா சொல்லல, பிரிசைஸா 11:26. பாஜக 49 இடங்கள்ல லீடிங்ல இருக்காங்க. காங்கிரஸ் வந்து 35 இடங்கள்ல தான் லீடிங்ல இருக்காங்க. இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்ஸ் வந்து 4 இடங்கள்ல லீடிங்ல இருக்காங்க. இந்தியன் நேஷனல் லோக் தள் ஒரு இடத்துலயும், பிஎஸ்பி ஒரு இடத்துலயுமே லீடிங்ல இருக்காங்க. இதில் இருந்து பார்க்கும்போது பாஜகவுக்கு ஒரு மெஜாரிட்டி கிடைக்கதா வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஹரியானால மொத்தம் 90 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. பாஜக 46 இடங்கள் எடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த கட்சி 46 இடங்கள் எடுத்தாலுமே அவங்களுக்கு மெஜாரிட்டி கிடைச்சிரும். 2019 சட்டமன்ற தேர்தல் ஹரியானால நடந்தது இல்லையா, அதுல வெறும் பாஜக 40 இடங்கள்ல மட்டும்தான் வெற்றி பெற்றிருந்தாங்க. ஜனநாயக ஜனதா கட்சியோடைய அலைன்ஸ் வச்சு அவங்க 10 இடங்கள் எடுத்திருந்தாங்க. 40 + 10 50 இடங்கள் எடுத்திருந்ததுனால 2019 ஆட்சியை பிடிச்சாங்க பாஜக. ஆனா இந்த முறை வந்து ஆன்டி குமென்சி இருக்கும், அக்னிவீர் ஸ்கீம் வந்து எதிரா இருக்கு, பாஜகவுக்கு எதிரா இருக்கு, மனோகர் லால் கட்டர் எதிரா இருக்கிறாரு, விவசாயிகள் போராட்டம், வினேஷ் போகாத் இஷ்யூ, பிரிஜ்பூஷன் சரண் சிங் ஜாட் வர்சஸ் தாக்கூர் இஷ்யூ அப்படின்லாம் சாதி ரீதியான பிரச்சனைகள் ஏற்பட்டு கூட சாதிவாரி கணக்கெடுப்பு தான் ஓபிசி மக்களுக்கு நாங்க நல்லது செய்ய போறோம், ஓபிசி மக்களுக்கு மட்டும் இல்லாம எஸ்சி மக்கள் எஸ்டி மக்களுக்கு நல்லது செய்ய போறோம் அப்படின்னு ராகுல் காந்தி சொன்னாரு. ஆனா ராகுல் காந்தி இவ்வளவு தூரம் பேசியுமே அங்க எந்த விஷயமே எடுபடல அப்படிங்கறத ஒரு ஷாக்கிங்கா இருக்கு. ஏன்னா எந்த ஒரு மாநிலமா இருந்தாலும் 2014 இருந்தாலும் சரி 19லயும் சரி பாஜக வெற்றி பெற்று இருந்திருக்காங்க. 10 வருஷம் ஒரு ஆன்டி இன்குமென்சி இருக்கு. ஆனா 10 வருஷம் ஆன்டி இன்குமென்சிக்கு மேலையும் இவ்வளவு பெரிய இஷ்யூ இருந்தும் பாஜக இப்ப முன்னிலை வகிச்சிட்டு இருக்காங்க. 19ஐ விட அதிகமாக வாங்கியிருக்காங்க இல்லையா, அதுதான் வந்து மிகப்பெரிய ஷாக்கு. என்ன இன்னொரு ஷாக்கு மக்களுக்குன்னா 2024 பாராளுமன்ற தேர்தல் ஒரு 4-5 மாசத்துக்கு முன்னாடி தான் நடந்தது ஹரியானால. அதுல 5 இடங்கள்ல காங்கிரஸும் 5 இடங்கள்ல பாஜகவும் எடுத்திருந்தாங்க. ஸோ ஹரியானா இருக்கக்கூடிய 10 தொகுதிகளில் 5 எடுத்திருந்தாங்க. என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா, பாராளுமன்ற தேர்தல் என்றாலே பாஜகவுக்கு அதிகமாக வாக்கு செலுத்துவாங்க மக்கள். ஸோ பாராளுமன்றத்தில் உங்களால் 5 தான் வாங்க முடிஞ்சது, சட்டமன்றம்லாம் ஜெயிக்கவே முடியாது, 10 வருஷம் ஆண்டுட்டீங்க. அவங்க சொல்றது டபுள் இன்ஜின் கவர்மெண்ட் சொல்றீங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் எதுவுமே பண்ணலனாலும் மோடி தான் ஓட்ஸ் புல் பண்ணி கொடுப்பாரு நீங்க. பட் அது மோடியாலே ஓட்ஸ் புல் பண்ணி கொடுக்க முடியல. அப்ப சட்டமன்ற தேர்தல்லாம் நீங்க எழுதி வச்சுக்கோங்க காங்கிரஸ் தான் அப்படின்னு சொல்றாங்க. பட் மிகப்பெரிய ஷாக்குங்க, யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. பாஜகவுக்கு ஒரு சூப்பர் விக்டரின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு பாஜக கொஞ்சம் சோர்ந்து காணப்பட்டாங்க இல்லையா, என்ன எவ்வளவு தூரம் குறைஞ்சிருச்சு நம்ம சீட் அப்படின்னு. இந்த ரிசல்ட்ஸ் வச்சு பார்க்கும்போது அவங்க இனிமேல் சோர்வடைய தேவையில்லைன்னு தான் தோணுது. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் என்ன சொன்னாங்க, அக்டோபர் 4 பிஜேபி ஹரியானா சே பாகர் அப்படினாங்க. அக்டோபர் 4 வரட்டும் பாஜக வந்து ஹரியானா விட்டு நாங்க துரத்தி அடிப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அக்டோபர் 4னா அப்போ வந்து எலெக்ஷன் டேட் முன்னாடி இருந்துச்சு, கவுண்டிங் டேட் அதுக்கு முன்னாடி. அக்டோபர் 1 எலெக்ஷன் டேட் இருந்தது, அதனால அக்டோபர் 4 கவுண்டிங் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கடைசியில் பாஜகவும் இந்தியன் நேஷனல் லோக் தளும் எலெக்ஷன் கமிஷன் கிட்ட லெட்டர் எழுதி அந்த அக்டோபர் 1 இருந்து அக்டோபர் 5 தள்ளி வச்சிருக்காங்க. காரணம் தொடர் விடுமுறை இருக்கு, மக்கள்லாம் விடுமுறை ஹாலிடேஸ் ஜாலியா ஏதாவது டூர் போயிருவாங்க, ஓட்டு போட வரமாட்டாங்க, அதனால நீங்க எலெக்ஷன் டேட்டை மாத்தி வைங்கன்னு சொன்னாங்க. ஆனா மீண்டுமே ஒரு கண்டினியூஸ் லீவ் தான் வச்சாங்க எலெக்ஷன் கமிஷன். அது வந்து ஆல்டுகெதர் டிஃபரெண்ட் மேட்டரா இருந்தாலுமே பாஜகவுக்கு இந்த ஒரு வெற்றி என்பது எவ்வளவு பெருசுன்னா, எல்லா ஒப்பீனியன் போல், எக்ஸிட் போல், அங்க இருக்கக்கூடிய கிரவுண்ட் லெவலில் இருக்கக்கூடிய மீடியா எல்லாருமே காங்கிரஸ் தான் காங்கிரஸ் தான் காங்கிரஸ் தான் காங்கிரஸ் தான் சொல்லி அந்த மக்களுடைய மனநிலை எப்படி மாற்றிருப்பாங்க. காங்கிரஸ் தான் ஜெயிக்க போது, நம்ம காங்கிரஸ்க்கே ஓட்டு போடலாம். ஏன்னா இங்க பெரும்பாலான மக்கள் ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடணுங்கிறது தான் அந்த மாதிரி மென்டாலிட்டி. நம்ம ஏன் ஓட்ஸை வேஸ்ட் பண்ணணும், நம்ம ஜெயிக்கிற பக்கம் ஓட்டு போடலாமே அப்படின்னு நினைப்பாங்க. பட் ஸ்டில் எல்லாமே சொல்லியும் கூட இந்த முறை பாஜகவுக்கு அங்க அதிகமான வாக்கு செலுத்தியிருக்காங்க. சாதி ரீதியா எடுத்துக்கிட்டாலுமே ஜாட் மக்கள் இந்த முறை அதிகமாக காங்கிரஸ் தான் பேக் பண்ணியிருக்காங்க. வினேஷ் போகாத் வர்சஸ் பிரிஜ்பூஷன் சரண் சிங் அந்த இஷ்யூவா இருக்கட்டும். வினேஷ் போகாத் சொன்னது ஜாட்டுக்கு எதிரானவர் மோடி, நான் ஜாட்டா இருக்கிறனால தான் மோடி என்னை எதிர்க்கிறாரு அப்படின்லாம் அவங்க கேஸ்ட் கார்டு கூட அவங்க ப்ளே பண்ணி பார்த்தாங்க. பட் அவங்களால முடியல. அதே மாதிரி தான் விவசாயிகள் போராட்டமும் சீக்கியர்கள் பிளஸ் ஜாட் இணைந்து தான் பிஜேபி கவர்மெண்ட் எதிர்த்தாங்க. என்ன சொல்ல போனா இந்த ஜாட் மக்கள் ஒரு பக்கம் காங்கிரஸை பேக் பண்ணியிருந்தாலுமே நான் ஜாட் ஓட்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இந்த முறை பிஜேபிக்கு பேக் பண்ணிட்டாங்க. ஹரியானா பாலிடிக்ஸ்ல கோல் வச்சு கொண்டிருந்த சௌட்டாலா குடும்பம்
மிகப்பெரிய சரிவை சந்திச்சிருக்கு. ஹரியானா என்றாலே சௌட்டாலா குடும்பம் என்று ஆகிவிட்டது. இப்போ பார்த்தீங்கன்னா துஷ்யந்த் சௌட்டாலா அவருடைய தொகுதியில் 6வது இடத்துல இருக்காருங்க. ஒரு 3 இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் அவர்களுக்கு மேலே இருக்காங்க. ஸோ அந்த ஒரு சௌட்டாலா டாமினேஷன் அப்படிங்கிறது ஹரியானாலேருந்து இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக டாமினேஷன்லேருந்து ஹரியானா விடுபட்டிருக்கு. இது ஒரு பாசிட்டிவ் நோட்டாகவே ஹரியானா மக்கள் பார்க்குறாங்க. இப்போ என்னங்க ஒரு பெரிய கன்சர்னா இருக்குன்னா, கடந்த 2029 சட்டமன்ற தேர்தலில் ஜனநாயக ஜனதா கட்சி 14.8% வாக்குகள் எடுத்தாங்க, 10 சீட்டு வரை ஜெயிச்சிருந்தாங்க. அதுவே 2024 பாராளுமன்ற தேர்தலில் ஜனநாயக ஜனதா கட்சிக்கு 0.87 வாக்குகள் தான் கிடைச்சது பெர்சன்டேஜ்ல. இப்போவும் வந்து 1% கீழே தான் இருக்கிறாங்க. அப்ப அந்த வாக்குகள் யாருக்கு போச்சு? ஜனநாயக ஜனதா கட்சியோடைய 14% வாக்குகள் யாருக்கு போச்சு அப்படிங்கிறது ஒரு பெரிய கன்சர்னா இருக்கு. இன்னொரு பக்கம் பட்டியலினத்தவருடைய வாக்குகள், ஐஎன்எல்டி கட்சி வந்து பிஎஸ்பியோட கூட்டணி வச்சிருந்தாங்க, ஜனநாயக ஜனதா கட்சி ஆசாத் சமாஜ் கட்சியோட கூட்டணி வச்சிருந்தாங்க. அப்பவே என்ன சொல்லப்பட்டதுன்னா, இவங்க 2 பேரும் வந்து கூட்டணி வச்சிருக்கிறனால, ஜாட் பிளஸ் பட்டியலினத்தவரை வந்து இவங்க கூட்டணி வச்சிருக்கிறனால காங்கிரஸ்க்கு பாதிப்பு இருக்கும்னு சொல்லப்பட்டது. பட் இவங்க என்னதான் பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தலனாலுமே கொஞ்சம் சின்ன இம்பாக்டா காங்கிரஸ் மேல ஏற்படுத்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். 2019 பாத்தீங்கன்னா ஜேஜேபி அதிகமாக ஓட்டு வாங்கினாங்க, ஐஎன்எல்டி ஓரளவுக்கு இதை விட அதிகமாக வாங்கினாங்க. ஸோ இந்த முறை பாஜக 2019 விட அதிகமாக தொகுதிகளை பெற்றதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த ஓட்லாம் ஜேஜேபி ஓட்டு குறைந்து, ஐஎன்எல்டி ஓட்டு குறைந்து, இதெல்லாம் பாஜக பின்னாடியும் காங்கிரஸ் பின்னாடியும் ஆடே இருக்கு. ஆனால் தான் பாஜகவோட சீட் ஷேர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, காங்கிரஸோட அதிகமாக இருக்கு. இதெல்லாம் 10 வருட ஆன்டி இன்கம்பன்சியும் தாண்டி ஒரு ஆட்சியால கடந்த முறை 2வது முறை வாங்கினதை விட அதிகமான சீட்டு 3வது முறை வாங்க முடியும்னா அங்கு அவங்க இந்த அளவுக்கு கவர்னன்ஸ் கொடுத்துருப்பாங்க. என்ன பாருங்க, கவர்னன்ஸை விட எந்த அளவுக்கு அவங்க ஒர்க் பண்ணிருக்காங்க. பிஜேபி பொறுத்த வரைக்கும் when they are down, when they are tested, they find a way to win. அது மாதிரி தான் ஏதோ ஒரு விஷயம் பண்ணி கடைசியில் அவங்க ஜெயிக்கிறாங்க அப்படின்னு தான் தோணுது. இன்னொரு விஷயம் என்னன்னா, 2024 பாராளுமன்ற தேர்தல் நடந்தது. அதில் எல்லாருமே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பெண்கள் வாக்குகள்லாம் ஹரியானால காங்கிரஸுக்கு போயிடுச்சு. 2019 பாராளுமன்ற தேர்தலில் 60% பெண்கள் பிஜேபியை பேக் பண்ணியிருக்காங்க. அதுவே 2024 பாராளுமன்ற தேர்தலில் 27% பெண்கள் தான் பாஜக பேக் பண்ணியிருக்காங்க. பெண்கள் வாக்குகள் இல்லாமல்லாம் பிஜேபியால ஜெயிக்கவே முடியாதுன்னு காங்கிரஸ் சொல்லிட்டு இருந்த நிலையில பெண்கள் வாக்குகள் கண்டிப்பா அதிகமா 50% மேல பாஜகவுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் இதன் மூலமா தோணுது. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அவருடைய 2 முக்கியமான ஸ்டார் கேண்டிடேட்ஸ் 2 பேருமே ட்ரெயிலிங்ல இருக்காங்க, பின்னடைவை சந்திச்சிருக்காங்க. ஒன்னு பூபீந்தர் சிங் ஹூடா, காங்கிரஸ் முன்னாள் முதல்வர். இப்போ மோஸ்ட்லி காங்கிரஸ் ஆட்சி அமைத்தா அவங்க தான் முதல்வராக இருப்பார் மோஸ்ட்லி. அவர் வந்து பின்னடைவு சந்திச்சிருக்காரு. 2வது ஸ்டார் கேண்டிடேட் வினேஷ் போகாட். வினேஷ் போகாட்டும் ட்ரெயிலிங்கு, இவர் பூபேந்தர் சிங் ஹூடாவும் ட்ரெயினிங். என்னங்க நடக்குது இப்படிதான் எல்லாருமே கேட்குறாங்க. ஏன்னா எல்லா எக்ஸிட் போல்லையுமே வினேஷ் போகாட்டுக்கு ஒரு அதிரிபுதிரியான மார்ஜின் டிஃபரன்ஸ்ல ஜெயிப்பாங்கன்னு போட்டிருந்தாங்க. மினிமம் ஒரு 50,000 votes டிஃபரன்ஸ் ஜெயிப்பாங்க, 60,000 votes ஜெயிப்பாங்கன்னு சொல்ல போது இப்போது அவங்க ட்ரேடிங்ல இருக்காங்க. ஸோ அவர்களுடைய அந்த விக்டிம் கார்டு அப்படிங்கிறது ஒர்க்கே ஆகல. 2024 சட்டசபை தேர்தல் முடிவுகள் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு இல்லையா? இதுல ஏர்லி ட்ரெண்ட்ஸ் படி பிஜேபி 27 தொகுதிகளில் 2019 கடந்த முறை பிஜேபி ஜெயிச்ச தொகுதிகளில் அந்த 27 தொகுதிகளில் பிஜேபி லீடிங்ல இருக்காங்க. காங்கிரஸ் 2019 ஜெயிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த தொகுதிகளில் 16 தொகுதிகளில் பாஜக இப்போது லீடிங் எடுத்திருக்காங்க. ஸோ 16 வந்து காங்கிரஸ் கிட்ட இருந்து பிடுங்கி இவங்க லீடிங்ல இருக்காங்க. அடுத்து 2019 காங்கிரஸ் வென்றிருப்பாங்க இல்லையா, அந்த தொகுதிகளில் காங்கிரஸ் வெறும் 14 தொகுதிகளில் மட்டும்தான் லீடிங்ல இருக்காங்க. காங்கிரஸ் பாத்தீங்கன்னா 8 தொகுதிகளில் பாஜக கிட்ட இருந்து பிடுங்கிருக்காங்க. 2019 பாஜக ஜெயிச்ச தொகுதியிலேருந்து பிடுங்கி 8 தொகுதிகளில் லீடிங்ல இருக்காங்க. ஜேஜேபி கிட்ட இருந்து காங்கிரஸ்க்கு ஷிஃப்ட் ஆயிருக்குங்க. 5 தொகுதி ஜேஜேபி டு காங்கிரஸ் ஷிஃப்ட் ஆயிருக்கு. ஸோ நம்ம சொன்னோம் இல்லையா, ஜேஜேபி கொஞ்சம் கொஞ்சமா ரெலவன்ஸ் லூஸ் பண்ணி ஜாட் ஓட்ஸ் அப்படியே காங்கிரஸ் பக்கம் போயிருக்கு. ஸோ ஜேஜேபி வாங்கின ஜாட் ஓட்ஸ் எல்லாமே காங்கிரஸ் போயிருக்கு. அதனால தான் 5 தொகுதிகள் ஜேஜேபி கிட்ட இருந்து காங்கிரஸ்க்கு போயிருக்கு. ஃபைனலா காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அவங்க வீழ்ச்சிக்கு காரணமா என்ன பார்க்கப்படுது அப்படின்னா, அவங்களுடைய கட்சிக்குள்ள சண்டை. இப்போ எப்படி அதிமுகல பல பிரிவுகள்ல அதிமுக இருக்கோ, ஓபிஎஸ் ஒரு பக்கம் இருக்காரு, சசிகலா இருக்காங்க, டிடிவி தினகரன் ஒரு பக்கம் இருக்காங்களோ, அந்த மாதிரி இப்போ ஆனதுனால தான் காங்கிரஸ்க்கு அங்கே ஒரு பெரிய பிரச்சனை நீடிக்குதுன்னு சொல்ல முடியும். அந்த இதெல்லாம் வந்து எலெக்ஷன் ரிசல்ட்லேயே அவங்களுக்கு தெளிவாக காமிக்குது. குமாரி செல்ஜா, ரந்தீப் சுரேஜ்வாலா இவங்கெல்லாம் அங்கே ஜாட்ஸுக்கு எதிராக இருந்தாங்க. அந்த திபேந்தர் சிங் ஹூடா, புபேந்தர் ஹூடா இவங்களுக்கெல்லாம் எதிராக இருந்து அவங்க உள்ளடி வேலை பார்த்தாங்கன்னா மேபி பாஜகவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நம்ம எலெக்ஷனுக்கு முன்னாடியே வந்து சொல்லியிருந்தோம். கடைசியில் வந்து அதுதான் நடந்திருக்கு. காங்கிரஸனுடைய வீழ்ச்சி பாஜகவுக்கு அங்க ஒரு மிகப்பெரிய கை கொடுத்துருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஏர்லி ட்ரெண்ட்ஸ் ஆஃப் ஹரியானா பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் ஏர்லி ட்ரெண்ட்ஸ் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர் பார்க்க போகிறோம். இன்னைக்கு மட்டுமே நிறைய வீடியோஸ் நம்மளுடைய பேசுமா பேஸ் சேனலில் எலெக்ஷன் ரிலேட்டடாக ரிலீஸ் ஆக போகுது. ஸோ கண்டினியூஸாக நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கம். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.
கல்லால் ஒருவன் அடிக்க உடல் சிலிர்க்க. யாரு? சாக்கிய நாயனார் கல்லாலே அடிச்சார் சிவனை. இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.